வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வெறும் ஆன்மீகத்துக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் கிடையாது வேப்பிலை. அது நம்மளுடைய பழங்காலம் தொட்டே மருத்துவ மூலிகையாகவும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீட்டு வைத்தியம் அப்படின்னு நினைச்சாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வரக்கூடியது வேப்பிலை தான். ஸோ அது ரொம்ப மூலிகையான ஒரு உணவுப் பொருளும் கூட. ஸோ குறிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது அந்த வேப்பிலை தண்டு, காய், பழம், இலை என அனைத்துமே மருத்துவ குணங்கள் கொண்டது தான். ஸோ நம்ம காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு வேப்பிலை இலைகளை மென்று சாப்பிடும் பொழுதோ அல்லது வேப்பம் குச்சியில் பல் துளக்கும் போதோ, வேப்ப மரத்தினுடைய பழைகள், பழங்கள் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போதோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஈரப்பதமான சருமத்தை தொடர்ந்து பராமரித்துக் கொள்வதற்கு வேப்பிலையை பயன்படுத்தலாம். ஆயுர்வேத மருத்துவத்தின்படி தொடர்ந்து வேப்பிலையை எடுத்துக்கொள்வது ரத்தத்தை சுத்திகரிக்கும், உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருள்களை நீக்கும். ஸோ இதனால நமக்கு நல்ல பலன் முகத்தில் தெரியும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, அந்த அழுக்குகள், கழிவுகள், இறந்த செல்கள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நமக்கு வெளியேற்றுவதன் மூலமாக பூச்சிக்கடிக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்தாக வேப்பிலை பயன்படும். குறிப்பாக அந்த இறந்த செல்கள் சருமத்திலிருந்து நமக்கு வெளியேற்றப்படும் பொழுது சருமத்தில் வறண்ட தோற்றம் தென்படுவது, சருமத்தில் இறுக்கம் இருப்பது, சருமத்தில் சுருக்கம் தென்படுவது இது எதுவுமே இருக்காது. இளமையான ஒரு தோற்றம் கிடைக்கும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த விதமான சரும தொற்றுகளும் இல்லாமல் சருமம் பார்ப்பதற்கு நமக்கு பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது மாநிலமாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. சருமத்தில் எந்த விதமான தொற்றுகளும் இல்லாமல் நம்ம இளமையாக தென்படுவோம் வேப்பிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. முடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேப்பிலையை பயன்படுத்தலாம். பருவநிலை காலங்களில் இந்த சீசனெல்லாம் மாறும்பொழுது நமக்கு நம்மளுடைய முடியினுடைய மீது, அது உச்சம் தலையின் மீதும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். நிறைய சைடு எஃபெக்ட் கொடுக்கும். இந்த பாதிப்புகளை குணப்படுத்தக்கூடிய எளிய வழி வேப்பிலையை சாப்பிடுவது தான். ஸோ தேவைப்பட்டது அப்படின்னா ஷாம்பு உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் வேப்பிலையை அரைத்து அதை தலையில் தேய்த்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எளிதில் தப்பி விடலாம். இதனால் உங்களுக்கு அந்த அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். முடி கொட்டுவது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது, பொடுகு தொல்லை ஏற்படுவது, பேன் தொல்லை ஏற்படுவது இந்த மாதிரி எந்த தொந்தரவுகளுமே இருக்காது. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய முடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதுக்கு ஈரப்பதம் கொடுத்து அதை வலுவாக்குவதற்கெல்லாம் வேப்பிலை பயனுள்ளதாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி பெறுவதற்கு வேப்பிலையை பயன்படுத்தலாம். வேப்பிலையில் ஆன்டி மைக்ரேஸ், ஆன்டி வைரல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது எல்லாமே உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த ஆற்றலை வழங்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தினமும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு வேப்பிலை இலைகளை சாப்பிடும்போது புற்றுநோய் மற்றும் மாரடைப்பு போன்ற முக்கியமான பிரச்சனைகளை தடுக்கலாம். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய புற்றுநோயிலிருந்து நீங்கள் விலக்கு பெறலாம். புற்றுநோய் செல்கள், அந்த கேன்சர்ஸோடைய செல்ஸ் எதுவுமே உங்களுக்கு பரவாமல் தடுக்கப்படும். பரவி இருக்கக்கூடிய செல்களையுமே நீங்கள் வெளியேற்றி கொண்டு புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் வேப்பிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகள் எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். செரிமானம் நன்றாக நமக்கு இருக்கிறதுக்கு வேப்பிலையை பயன்படுத்தலாம். இப்போ வெளியிடங்களில் உணவு உண்ணும் போது உணவு எவ்வளவு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது எளிமையான ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுடைய வயிற்றை தான் நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். அதுக்கு நம்ம தொடர்ந்து வேப்பிலை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எப்படிப்பட்ட கெட்ட ஒரு உணவுகளாக இருந்தாலும், சுகாதாரமற்ற உணவுகளாக இருந்தாலும் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் வேப்பிலை சாப்பிட்ருக்கீங்க அல்லது அந்த உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் வேப்பிலை சாப்பிட்றீங்கன்னா அந்த அழுக்குகள், கழிவுகள், கிருமிகளை செரிமான மண்டலத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை வேப்பிலை செய்யும். இது உங்களுடைய செரிமானத்தை அதிகரிக்கிறதோடு உங்களுடைய குடல்கள் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களையும் என்ன பண்ணும் அப்படின்னா அழிச்சிடும். அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் முறையான அளவில் செரிமானமாகி அந்த உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீது இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படுவதற்கு வேப்பிலை செரிமான மண்டலத்தை பாதுகாத்துக்கொள்ளும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். பற்களினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வேப்பிலை எடுத்துக்கலாம். வேப்பங்குச்சியில் பல் துலக்குவது நம்முடைய பழங்காலம் முதலே நம்ம செஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நம்முடைய பற்கள் இப்போது செயற்கை பற்பசைகளை நிறைய பார்த்தோம்னா டூத் பேஸ்ட் உபயோகிக்கும் போது பாதிக்கப்படுது அப்படின்னா அதில் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் ஒரே ஒரிஜினலான ஒரு விஷயம் தான். ஸோ அது நமக்கு இயற்கையாகவே பயன்படுவது கிடையாது. இப்போ இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஆன்டி வைரல் மற்றும் கிருமிகளுக்கு எதிராக போராடக்கூடிய குணம், நம்மளுடைய பற்களை பாதுகாக்கக்கூடிய குணம் வேப்பம் குச்சிக்கு தான் இருக்குது. ஸோ அந்த வேப்பம் குச்சியில் நம்மளோட பல் துளக்கணும் அப்படின்னா அதோட கசப்புத்தன்மை நம்மளுடைய பாக்டீரியாக்களையும்
அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு நீக்கிடும். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உமிழ்நீரினுடைய தரம் மேம்படுவதால் உமிழ்நீர் உணவு செரித்தலுக்கு மிகவும் பாதுகாப்பான முறையில் உதவிகரமாக இருக்கும். ஏன்னா உமிழ்நீரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய கிருமிகளை அங்கேயே அழிச்சிடும். அதுக்கப்புறம் தான் அது செரிமான மண்டலத்துக்கு அனுப்பும். ஸோ அந்த மாதிரி உமிழ்நீருடைய தரத்தை மேம்படுத்துகிறதுக்கும் நம்ம வேப்பங்குச்சியில் பல் விளக்கலாம், இல்லைனா வேப்பம் இலையை மெல்லுவது, இது எல்லாமே ஈறுகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஏன்னா இப்போ ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவதால் பற்கள் வலுவிழந்து போகுது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாத்தையும் கியூர் பண்ணிக்கலாம். வேப்பம் இலையினுடைய அந்த சாறு ஈறுகளில் படும்பொழுதே ஈறுகள் வலிமை பெறும், தொற்றுகள் அகற்றப்படும், வாயு சுகாதாரம் பராமரிக்கப்படும். தொடர்ந்து நீங்கள் வேப்பிலையும், வேப்பம் குச்சி, வேப்பம் பழம், வேப்ப மரத்தினுடைய பட்டை என அனைத்து பாங்களுமே மூலிகையாக பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.